ஹாய் கைஸ், கதை சொல்ல போகிறோம் அப்படின்ற எபிசோடில் நான் ஓஷோவோட டைரியிலேருந்து படித்த ஒரு கதையை தான் உங்கள் கூட இப்போ நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா இருந்தாராம். பொதுவாகவே அவருக்கு நைட்டு தூக்கமே வராதான். எப்போ பார்த்தாலும் போரை பற்றி மக்களை பற்றின்னு கவலைப்பட்டுட்டே இருப்பாராம். தூங்காமல் அப்படி ஒரு நாள் நைட்டு அவர் வாக்கிங் போயிருக்காரு. அப்படி அவர் போயிட்டுருக்கப்போ அரண்மனையோட மொட்டை மாடியில் பயங்கர சவுண்டு கேட்டிருக்கு. யாரோ நடந்து போகிற மாதிரி ஓடி போகிற மாதிரி எல்லாம். ராஜா கத்தியிருக்காரு. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பீரமான சிரிப்பு குரல் கேட்டிருக்கு. திருப்பி ராஜா கத்தி யாருன்னு கேட்குறப்போ அந்த குரல் சொல்லியிருக்கு, பயப்படாத, நான் என்னோட ஒட்டகத்தை தொலைச்சிட்டேன், அதை தேடி தான் நான் இங்கே ஓடி வந்திருக்கேன், என் ஒட்டகம் கிடச்ச உடனே நான் போயிடுவேன்னு சொல்லியிருக்காரு. என்ன பைத்தியமா, ஒட்டகம் எப்படி அரண்மனையோட மொட்டை மாடியில் போய் ஏறி நிற்கும், அதை போய் அங்கே தேடுறியே, நீ முட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த கம்பீரமான குரல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, இவ்வளோ பெரிய பதவியையும் இவ்வளோ பணமும் வச்சுருக்கிற நீ மட்டும் சந்தோஷத்தை தேடும்போது நான் ஏன் ஒட்டகத்தை மொட்டை மாடியில் தேடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. வேமா ராஜா போய் அந்த ஸ்ட்ரேஞ்ச் மேனை பார்க்க ஓடி போயிருக்காரு. அவன் அங்கே இல்லை. இதை பற்றியே யோசிச்சுட்டு அன்னைக்கு நைட்டும் அவர் தூங்காமல் இருந்தப்போ காலையில் பார்த்தா கேட்டு வாசலில் பயங்கர சவுண்டாக அதே கம்பீரமான குரல் கேட்டிருக்கு. உடனே ராஜா வேமா அவரோட காவலாளியை கூப்பிட்டு அந்த மனுஷனை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு. அந்த காவலாளியும் அந்த ஸ்ட்ரேஞ்ச் மேனை கூட்டிகிட்டு வர்றப்போ அவர் ஒரு கிழிஞ்ச பிச்சைக்கார மாதிரி ஒரு உடை உடுத்தியிருந்தா கூட அவர் கண்களையும் அவர் நடந்து வர்ற கம்பீரத்தையும் பார்த்தா ஒரு 1000 ராஜாக்களுக்கு சமமாக அவர் கம்பீரமாக இருந்திருக்காரு. கூப்பிட்டு ராஜா கேட்டிருக்காரு, நீங்கள் ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க என் காவலாளி கூட அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த ஸ்ட்ரேஞ்ச் மேன் சொல்லியிருக்கான், நீங்கள் இல்லை, இது வழிப்போக்கர்கள் தங்குற இடம் தானே, அதனால நான் ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொன்னால் உன்னோட காவலாளி அலோ பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ராஜா கேட்டிருக்காரு, இந்த பேலஸை பார்த்தா உனக்கு என்ன வழிப்போக்கர்கள் தங்குற இடம் மாதிரியா தெரியுது, இது என்னோட அரண்மனை, என்னோட சொந்த அரண்மனை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு அந்த ஸ்ட்ரேஞ்ச் மேன் சொல்லியிருக்கான், இல்லை, நான் இதுக்கு முன்னாடி கூட வந்திருக்கேன், அப்பவும் யாரோ ஒருத்தன் இருந்தான், அவனும் இதே தானே சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜா கொஞ்சம் நேரம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு சொன்னார், ஆமாம், அது என்னோட அப்பா தான், இப்போ அவர் உயிரோடு இல்லையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அந்த ஸ்ட்ரேஞ்ச் மேன் திருப்பியும் கொஞ்சம் நேரம் சொல்கிறான், இல்லை, நான் அதுக்கும் முன்னாடி வந்திருக்கேன், அப்பவும் இங்கே ஒருத்தன் இருந்தான், அவனும் இதே தான் சொன்னான், இது என்னோட பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு. திருப்பி ராஜா கன்ஃபியூஸ்டாக யோசிச்சுட்டு, ஆமாம், அது என்னோட தாத்தா தான், அவரும் இப்போ உயிரோடு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். ஓ, உனக்கு இப்போவும் அது புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்ச் மேன் கம்பீரமாக மறுபடியும் சிரிச்சிட்டு சொல்கிறாரு, நான் முன்ன ஒரு டைம் வந்தேன், அப்போ வேற ஒருத்தர் இருந்தார், நான் திருப்பி மறுபடியும் வந்தேன், வேற ஒருத்தர் இருந்தான், இப்போ வந்திருக்கேன், நீ இருக்க, நாளைக்கு வர்றப்போ யார் இருப்பாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்ச் மேன் சொன்ன உடனே ராஜா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி அவரோட கண்களை பார்க்குறாரு. அவர் பார்த்த பார்வையிலேயே அந்த ஸ்ட்ரேஞ்ச் மேன், அந்த டிவைன் மேனுக்கு புரிஞ்சிருச்சு, ராஜாவுக்கு ட்ரூத் புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ராஜா உடனே சொல்கிறாரு, ஆமாம், இது என்னோட பேலஸ் இல்லை, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போகிறப்போ அந்த ஸ்ட்ரேஞ்ச் மேன், டிவைன் மேன் அவரை நிப்பாட்டி சொல்கிறாரு, எது கூடலாம் நீ அட்டாச் ஆகுறியோ அது கூட எல்லாத்துலேயுமே வாழணும், அது எனக்கே பர்மனெண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வரும். அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக நீ கவலையாக தான் இருப்ப. எது கூடயுமே அட்டாச் ஆகாமல் நீ அனுபவிச்ச அப்படின்னா இந்த மொத்த யூனிவர்ஸும், இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் நீ முழுசாக சந்தோஷமாக அனுபவிக்க முடியும். பிரபஞ்சத்தோட இயல்பே அதோட மாற்றம் தான், அந்த மாற்றத்தோடு அதை சந்தோஷமாக அனுபவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரேஞ்ச் மேன், டிவைன் மேன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். இதை புரிஞ்ச ராஜா ஒரு நாள் ஒரு என்லைட்டன் மாஸ்டராக மாறிடுவார். இந்த கதை உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை, இந்த கதை கேட்டோன்னே இதை அமைதியாக நீங்களும் மெடிடேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் அமைதியாக மெடிடேட் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான கதையோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.